நேத்திக்கு சொன்ன மாரியே, இன்னைக்கு காலையிலேயே நாங்க ஒரு ரைடு பிளான் பண்ணியிருந்தோம். காலையில எழுந்திரிச்ச உடனே, நாங்க எங்களோட ரைடுக்கு கெளம்பிட்டோம். இது ஒரு கேஷுவலான சண்டே மார்னிங் ரைடு தான். இது நாங்க ரொம்ப நாளா பிளான் பண்ணாலும், இன்னைக்கு தான் அதுக்கான டைம் அமைஞ்சது. நாங்க கேஷுவலா எங்க ரைட முடிச்சுட்டு நாங்க வந்தா, எங்க ஆல்ரெடி பாய்ஸு அவங்க லாங்குவேஜ்ல பேசிக்கிட்டு இருந்தாங்க. நீங்க அப்படியே கொஞ்சம் கேளுங்க. இந்த ஃபன் எல்லாம் கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணிட்டு, நல்ல ஒரு டீய குடிச்சுட்டு, அங்கருந்து கெளம்பிட்டோம் நாங்க. சும்மா சொல்லக்கூடாது. எப்பவுமே பாய்ஸோட வீக்னஸ் அவங்களோட வெஹிக்கிள் தான். அதுக்கு குடுக்குற கேர் அண்ட் டைமு நம்ம வேற எதுக்காவது குடுத்தோம்னு வைங்களேன், அத நான் சொல்ல விரும்பல. வர வழியில ஒரு தேனீ மாட்டிருந்தது ஹெல்மெட்ல. இதெல்லாம் ரைட்ல ஸ்வீட் சம்பவம் தான் சொல்லுவாங்க. இந்த ஸ்வீட் சம்பவத்த முடிச்சுட்டு வந்தா, வீட்ல வேற ஒரு ஸ்வீட் சம்பவம். அதையும் கொஞ்சம் அளவா சாப்ட்டுட்டு, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஆம்லெட் சாப்ட்டுட்டு நல்லா படுத்து தூங்கிட்டேன். எழுந்திரிச்சது ஈவினிங் தான். ஈவினிங் எழுந்திரிக்கும்போது, என்னோட லஞ்சுக்கு வீட்ல என்ன பண்ணியிருந்தாங்களோ, அத தான் நான் சாப்பிட்டேன். சண்டே எங்க அம்மா வீட்ல என்ன டிசப்பாயிண்டே பண்ண மாட்டாங்க. எங்க அம்மாக்கு ஒரு உம்மா. சாப்பிட்டு நம்ம பேஜுக்கான வேலைகள்லாம் பார்த்துக்கிட்டே மேட்ச் பார்த்துக்கிட்டு இருந்தேன். மேட்ச் ரொம்ப ஒன் சைடடா போறதுனால, இந்த ரெஸ்ட் டேவ ஆக்டிவ் ரெஸ்ட் டேவா கன்வெர்ட் பண்ணலான்னு கிளம்பி போயிட்டேன். பேசிக் மொபிலிட்டிக்கான ஸ்ட்ரெச்சஸ்லாம் பண்ணிட்டு, ஒரு 40 டூ 45 மினிட்ஸ் நடந்திருப்பேன். அப்புறம் ஜாக் பண்ணேன். அண்ட் ஒரு பக்கத்துல ஒரு கிரவுண்ட் வரைக்கும் போனதுனால, அங்க நம்மளோட பேசிக் வார்ம் அப் எக்சர்சைஸையும் பண்ணி, இன்னையோட வொர்க் அவுட்ட நான் கம்ப்ளீட் பண்ணேன். இந்த ரெஸ்ட் டேஸ்ல இந்த மாரி ஆக்டிவிட்டீஸ்லாம் நல்லது தான். வொர்க் அவுட் முடிச்சுட்டு, நல்லா ஸ்ட்ரெச்சஸ்லாம் பண்ணிட்டு, அப்படியே வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து சிக்கன் அண்ட் தோசை இருந்தது. அதையும் சாப்பிட்டுட்டு, என்னோட டேய முடிச்சுக்கிட்டேன். நாளை பார்ப்போம். வித் சம் மோர் டிசிப்ளின்.